next planes. plane na தெரியும் ஒரு surface. ஓகேவா? ஒரு surface இப்படி இருக்கிறது தான் ஒரு surface, ஒரு space. இந்த போர்டு தான் ஒரு plane. ஓகேவா? இந்த பிளேன்ல நார்மல் அப்படின்னா என்னன்னா, ஓகேவா, அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் இருந்தா அந்த லைன் தான் நார்மல் அப்படின்னு சொல்றோம். என்னது, இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் இருந்தா அதுதான் நார்மல். The straight line which is perpendicular to the plane is called normal to the plane. ஓகேவா? சரி, ஒரு plane அந்த plane ஓட equations எப்படி find out பண்ணலாம்னா, equation of the plane when a normal to the plane, normal and distance of the plane from the origin are given. பாத்தீங்கன்னா இந்த x axis, y axis எப்படி வேணா எடுத்துக்கலாம், z axis, ஒரு plane இருக்கு, ஒரு போர்டு. இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் நார்மல் கொடுத்துட்டானா, இது n வெக்டர் கொடுத்துட்டா, நார்மலும் ஆரிஜின்ல இருந்து அந்த பிளேன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கற அந்த டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டானா, ஓகேவா, அப்ப அந்த பிளேனோட ஈக்குவேஷன் என்ன, அந்த சர்ஃபேஸோட ஈக்குவேஷன் என்ன, வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்னன்னா, வெக்டர் ஈக்குவேஷன் r வெக்டர் டாட் n cap equal to p. இத ஃபார்முலா. n cap அப்படினா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், யூனிட் வெக்டர் n வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர். pங்கிறது லெந்த், ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அந்த பிளேன் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டானா r வெக்டர் டாட் n cap equal to p. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா எந்த ஒரு வெக்டர் ஈக்குவேஷனை நல்லா தெரிஞ்சுக்கங்க, r வெக்டர் equal to x I cap plus y j cap plus z k cap அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம்னா அது கார்ட்டீசியன் ஈக்குவேஷனா மாறிடும். ஓகேவா, r வெக்டர் equal to x I cap plus y j cap plus z k cap னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா அது கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆயிடும். சரி, ஓகே, நோட் பாருங்க. இப்போ n வெக்டர்னா என்ன ஃபார்முலா, n வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர். அப்ப அந்த n கேப் தூக்கிட்டு n வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த மாடுலஸ் ஆஃப் டினாமினேட்டர் அந்த சைடு போயிருமா, இத தூக்கிட்டு p into மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு q ன்னு பேர் கொடுத்துக்கிறோம். where q equal to p into modulus of n vector. இது general equation of the plane. ஓகேவா? சரி, லாஸ்டா பாப்போம். next in the equation of the plane perpendicular to a vector and passes through the given point கொடுத்துட்டானா, equation of the plane perpendicular to a vector and passing through the point கொடுத்துட்டானா ஒரு plane இருக்குன்னா இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் வெக்டரும் எந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டானா வெக்டர் ஈக்குவேஷன், அந்த பிளேனோட ஈக்குவேஷன் r வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் டாட் n வெக்டர். n வெக்டர்ங்கிறது அந்த given perpendicular வெக்டர், அதாவது நார்மல் கொடுத்துட்டு a வெக்டர்ங்கிறது passes through the point கொடுத்துட்டானா அந்த பிளேனோட ஈக்குவேஷன் என்ன. இதுதான் பிளேன்னா இந்த பிளேன் எந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுது, பர்பெண்டிகுலர் வெக்டரும் கொடுத்துட்டா அப்படின்னா இந்த பிளேனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா r வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் டாட் n வெக்டர். அப்ப கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணுமா, r வெக்டர் ஈக்குவல் டு x I cap plus y j cap plus z k cap இந்த வெக்டர் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் வெக்டர் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். net intercept form of the equation of the plane. intercept formனா அந்த 3 axis கட் பண்ற ஒரு plane பாருங்க, x axis y axis z axis மூணையும் கட் பண்ற ஒரு plane, மூணு axisலயும் பாஸ் ஆகுற ஒரு plane ஓட ஈக்குவேஷன் வேணும்னா x axisல கட் ஆகுனா அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும், a, 0, 0. y axisல கட் ஆனா அந்த பாயிண்ட் என்ன, 0, b, 0. z axisல கட் ஆனா 0, 0, c. அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் நம்ம 10th ல பாத்துருக்கீங்க, x by a plus y by b equal to 1. இங்க 3 டைமென்ஷன் அப்படிங்கறதால by
z by c equal to 1 x by a plus y by b plus z by c equal to general equation. இந்த plane வந்து cartesian equation apply பண்ணதுக்கு அப்புறம் இதா இருக்கட்டும் சரி அந்த ஃபார்மட் எப்படி வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் 2x plus 3y plus 3z plus 6 equal to 0 இந்த மாதிரி ஃபார்மட்ல தான் கிடைக்கும் ஒரு பிளேனோட ஈக்குவேஷன். அப்போ ஒரு பிளேனோட ஜெனரல் ஈக்குவேஷன் ax plus by plus cz plus d equal to 0. ax plus by plus cz plus d equal to வெக்டர் ஈக்குவேஷனால தான் இதுதான் ஜெனரல் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஈக்குவேஷனால தான் அந்த ஃபார்மட்ல இருக்கும். ஓகேவா? அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் நார்மல்னா என்னன்னா இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற ஒரு லைன் தான் நார்மல். அப்ப இந்த பிளேனோட ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் வெக்டரும் ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு இந்த டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டானா அந்த பிளேனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபார்முலா r vector dot n cap equal to p. pங்கிறது டிஸ்டன்ஸ், nங்கிறது அந்த நார்மல் வெக்டர். ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் பர்பெண்டிகுலர் இந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர் லைனும் அந்த பிளேன் எந்த பாயிண்ட்ல இருந்து பாஸ் ஆகுறதும் கொடுத்துட்டாங்க. வெக்டர் ஈக்குவேஷன் r vector dot n vector equal to a vector dot n vector. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்னமா? r vector equal to xi vector xi cap plus yj cap plus zk cap னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் வெக்டர் ஈக்குவேஷன். இன்டர்செப்ட் ஃபார்ம் 3 ஆக்சிஸ் மீட் பண்ண டைமண்ட் மாதிரி இந்த டைமண்ட் ஷேப் இப்படி இருந்ததுன்னா அந்த இன்டர்செப்ட் ஃபார்மோட ஈக்குவேஷன் x by a plus y by b plus z by c equal to 1. General equation of the plane ax plus by plus cz plus d equal to 0. ஓகேவா? ஃபார்முலா தெரிஞ்சனா இந்த எக்சர்சைஸ் within half an hour ல முடிஞ்சிரும். கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்க. வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க. சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.38. Okay, find the vector and Cartesian equation of the plane which is at a distance of 12 units from the origin. Origin is எவ்வளவு distance ல இருக்கு? 12 units. And perpendicular to 6 i cap plus 2 j cap minus 3 k cap க்கு perpendicular இருக்கு. அப்ப என்ன சொல்லிருக்கோம் பாருங்க. சொல்யூஷன் p distance கொடுத்துட்டா 12 units, n vector normal vector perpendicular vector கொடுத்துட்டா என்னது 6 i cap minus 2 j cap minus 3 k cap. அப்ப ஃபார்முலா சொல்லுங்க. அது ஆரிஜின்ல இருந்து டிஸ்டன்ஸ் n வெக்டர் கொடுத்தா ஃபார்முலா என்ன? r vector dot n cap equal to p. n cap இங்கேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். n cap னா modulus of n vector first find out பண்ணுங்க. modulus of n vector னா root of 6 square 36 2 square 4 plus 9 equal to 40 49 வந்துரும் 7 வந்துரும். அப்ப n cap னா ஃபார்முலா n vector by modulus of n vector. அப்ப vector equation of the plane r vector dot n cap equal to p. அப்ப r vector dot n cap னா n cap இந்த n vector அப்ளை பண்ணீங்க. n vector னா 6 i cap minus 2 j cap minus 3 k cap by 7 இத அப்ளை பண்ணுங்க. அப்ப 6 i cap minus 2 j cap minus 3 k cap divide by 7 equal to p12. 7 அங்க கொண்டு போயிருங்க. அப்ப r vector dot 6 i cap minus 2 j cap plus 3 k cap equal to 7 into 12 அப்ப 84 வந்துரும். இதுதான் வெக்டர் ஈக்குவேஷன். ஓகேவா? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணும் சார். அப்ப கார்ட்டீசியன் ஈக்குவேஷனா ஃபர்ஸ்டே சொல்லிருக்கேன். r vector equal to put r vector equal to xi cap plus yj cap plus zk cap in 1 vector equation ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா போதும். r vector equal to என்ன சப்ஸ்டிட் பண்ணீங்க? xi cap plus yj cap plus zk cap dot என்ன இருக்கு? 6i cap 6i cap minus 2j cap minus 3k cap equal to 84. டாட் ப்ராடக்ட் எடுங்க. டாட் ப்ராடக்ட் x ஓட கோஎஃபிஷியன்ட், y ஓட கோஎஃபிஷியன்ட், z ஓட கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை 6 into x
6x, y into 1 into 2 minus 2y, z into minus 3z equal to 84. பாருங்க கார்ட்டீசியன் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்மேட். அப்ப எந்த ஃபார்மேட்ல இருக்கு? ax plus by plus cz equal to dங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா r vector dot n vector equal to qங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. q னா என்ன சொல்லிருக்கோம்? என்ன இருக்கு நமக்கு அந்த லென்த்தும் அந்த மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் மல்டிப்ளை இருக்குதுல. ஓகேவா? தேவையில்லை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி. வெரி வெரி சிம்பிள் எக்ஸசைஸ் ஈஸியா ஆகும். given data கொடுத்துட்டு அப்ளை பண்ணினா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கங்க. எக்ஸசைஸ் 6.6ல ஃபர்ஸ்ட் சம். Find the parametric form of vector equation of the plane which are distance of 7 units from the origin having 3, minus 4, 5 direction ratio of normal to it. சரி அந்த length p என்ன கொடுத்திருக்காங்க எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் சம். length equal to 7 and normal vector எப்படி கொடுத்திருக்காங்க 3, minus 4, 5 அப்ப வெக்டர் என்ன 3i cap minus 4j cap plus 5k cap. அப்ப மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. root of 9 plus 16 plus 25 root 50 வந்துரும். 50 5 into root 2 ன்னு சொல்லலாம். அப்ப n வெக்டர்னா 3i cap minus 4j cap plus 5k cap divide by 5 root 2. அப்ப வெக்டர் ஈக்குவேஷன் r vector dot n cap அப்ப 3i cap minus 4j cap plus 5k cap divide by 5 root 2 equal to 7. இந்த 5 root அந்த சைடு கொண்டு போயிருங்க. r vector dot 3i cap minus 4j cap plus 5k cap equal to 35 into root 7 into 5 35 into root 2. அப்ப கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணுமா? put r vector கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேட்கல பட் இருந்தாலும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே r vector equal to xi cap plus yj cap plus zk cap in 1 ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா போதும். r vector dot என்னது 3i cap minus 4j cap plus 5k cap equal to 35 into root 2 மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 3x minus 4y plus 5z equal to 35 into root 2. ஓகேவா? ஈஸியா இருக்கா? ஈஸியான சம்ஸ் ரெண்டு ஒரே ஒரு சம்ஸ் தான். பார்க்காம வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. Next பாருங்க example 6.39. If the Cartesian equation of the plane is கொடுத்துட்டு find the vector equation of the plane கேக்குறோம். ஓகேவா? அப்ப Cartesian equation of the plane. Cartesian equation of the plane என்ன கொடுத்திருக்கான்? 3x minus 4y plus 3z equal to minus 8. அப்ப வெக்டர் ஈக்குவேஷன் வேணும்னா இது எப்படி ரீரைட் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். லாஸ்ட் இந்த ரிவைஸ் கொண்டு வாங்க. லாஸ்ட் சம்ல இப்ப இது xi cap plus yj cap plus zk cap dot 3i cap minus 4j cap plus 3k cap equal to minus 8 எழுதலாமா? ஓகேவா? இது என்ன சொல்லுவோம்? இது r வெக்டர் தான் அங்க இருக்கும். அப்ப r வெக்டர் டாட் 3i cap minus 4j cap plus 3k cap equal to minus 8 ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அத பாருங்க. r இல்லைனா r வெக்டர் டாட் இந்த minus 8 ஆல இப்ப மைனஸ் இருக்கனால மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணினா இங்க என்ன வந்துரும்? minus 3x plus 4y minus 3z வந்துருமா? அப்ப இங்க என்ன வந்துரும்? minus 3 plus 4 minus 3 வந்துரும். அப்ப minus 3 cap plus 4j cap minus 3k cap equal to 8 ன்னு கூட சொல்லலாம். ஈஸி. ஓகேவா? அவ்வளவுதான். நல்லா பாத்துங்க. கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வெக்டர் ஈக்குவேஷன் கேக்குறாங்க. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் பாப்போம்.
6.40 பாருங்க. Find the direction cosines of normal to the plane and the length of the perpendicular from the origin to the plane. Find out பண்ணோம். Vector equation கொடுத்துட்டாங்க. The vector equation of the plane. Vector equation of the plane என்ன? R vector dot 3i cap minus 4j cap plus 12k cap equal to 5. புரியுதா? அப்ப இதோட ஃபார்மேட் r வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு qங்கற ஃபார்மேட்ல இருக்கு. q னா என்ன? அந்த லெந்த்தோட மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் மல்டிப்ளை இருக்கு. அவ அந்த லெந்த் என்னன்னு கேக்குறான். நீ பார்த்தோனே அந்த 5 தான் லெந்த்னு சொல்லிராதீங்க. ஓகேவா? அப்ப இதுதான் n வெக்டர். அப்ப n வெக்டர் ஈக்குவல் டு 3i cap minus 4j cap 12k cap. Modulus of n vector find out பண்ணுங்க. அப்ப என்ன வந்து root of 9 plus 16 plus 144. அப்ப 169 வந்து 13. ரூட் எடுத்தா 13. அப்ப அந்த 13 5 ஓட மல்டிபிளா இருக்கு. அப்ப அத மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துரும். அப்ப r வெக்டர் டாட் 3i cap minus 4j cap plus 12k cap equal to 5 ஓட அந்த 13 மல்டி அப்ப 13/13 பண்ணுங்க. புரியுதா? அப்ப அந்த 13 into 13 பண்ணீங்கன்னா இப்போ ஒண்ணு வேண்டாம். இப்படி இருக்குது. இங்க தான் இருக்கும் நமக்கு 5 அப்ப equal to 13. அப்ப இங்க 5 இருக்கா? டிவைட் பை இந்த மாடுலஸ் ஓட டிவைட் பண்ணிருங்க. அப்ப மாடுலஸ் ஆஃப் என்னது n வெக்டர். n வெக்டர் தான் 13 வந்திருக்கு. 13 equal to 5/13 கரெக்ட்டா வந்துருமா? அப்ப லெந்த் என்ன நமக்கு? லெந்த் என்ன கொடுத்திருக்கோம்? r வெக்டர் டாட் பாருங்க n கேப் ஈக்குவல் டு p. கம்பேர் எதோட கம்பேர் பண்றீங்க? r வெக்டர் டாட் n கேப் ஈக்குவல் டு p. இந்த லெந்த் தான் கேக்குறாங்க. லெந்த் p ஈக்குவல் டு 5/13. ஓகேவா? and direction cosines of normal and direction ratios கேக்குறான். அப்ப direction ratiosனா என்ன? அந்த 3, minus 4, 12. 3, minus 4, 12 ratio. ஓகேவா? and direction cosines find out பண்ணனா x by modulus ஓட வேல்யூ, y by modulus ஓட வேல்யூ, z by modulus ஓட வேல்யூ. direction cosines ஆல்ரெடி நம்ம 11th ல பார்த்திருக்கோம். direction ratiosனா 3, minus 4, 12 நார்மலுக்கு தான் கேட்டிருக்கான். and direction cosines na x by modulus, y by modulus, z by modulus value. Okay? Okay, பாருங்க last sum ஓட same model exercise ல second sum. Find the direction cosines of normal to the plane. Okay? Also find the parametric form of vector equation of the plane and the length of the perpendicular to the plane from the origin கேக்குறாங்க. புரியுதா? சரி. அப்ப the Cartesian equation கொடுத்துட்டாங்க. Cartesian equation of the plane என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 12x plus 3y minus 4z equal to 65. ஓகேவா? அப்ப வெக்டர் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா அப்ப இத ரீரைட் பண்ணலாமா? எப்படி? xi cap plus yj cap plus zk cap dot 12i cap plus 3j cap minus 4k cap equal to 65. ஓகேவா? அப்ப இது r வெக்டர் எழுதிக்கலாமா? r வெக்டர் டாட் 12i cap plus 3j cap minus 4k cap equal to 65. வெக்டர் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. லெந்த் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப இந்த 65 ஓட எது மல்டிப்ளை இருக்குன்னா மாடுலஸ் ஆஃப் n வெக்டர் மல்டிப்ளை இருக்கு. அப்ப n வெக்டர்னா என்ன? 12i cap plus 3j cap minus 4k cap modulus of n vector root of 144 plus 9 plus 16 169 13 இருக்கு. அப்ப அந்த 13 65 ஓட மல்டிபிள் இருக்கு. அதை செப்பரேட் பண்ணோம். அப்ப 13 ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். r வெக்டர் டாட்
12 I cap plus 3 j cap minus 4 k cap equal to 65 divide by 13 divide by 13. அப்ப r vector dot 12 I cap plus 3 j cap minus 4 k cap divide by 13 equal to 65 by 13 equal to 5 வந்துரும். அப்ப இதோட கம்பேர் பண்றீங்க, கம்பேர் r vector dot n cap equal to p. அப்ப p க்கு பதிலா என்ன இருக்கு, length equal to 5 length கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஈஸியா கண்டக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 6.41. Find the vector and Cartesian equation of the plane passing through the point. And the plane pass ஆகிற point normal vector கொடுத்துட்டோம். plane pass ஆகிற point normal vector கொடுத்துட்டோம். அப்ப second formula given a vector equal to point is given into 4 I cap plus 2 j cap minus 3 k cap. n vector perpendicular vector கொடுத்துட்டோம் 2 I cap minus j cap plus k cap. Okay. அப்ப vector equation of the plane r vector dot n vector equal to a vector dot n vector. apply பண்ணுங்க, r vector dot n vector என்னப்பா 2 I cap minus j cap plus k cap equal to a vector 4 I cap plus 2 j cap minus 3 k cap dot 2 I cap minus j cap plus k cap. அப்ப டாட் ப்ராடக்ட் ஐ மல்டிபிள் பண்ணா 8 2 into 1 minus 2 minus 3. அப்ப 8 minus 5 equal to 3. r vector dot 2 I cap minus j cap plus k equal to 3 vector equation. Cartesian equation என்ன சொல்லிட்டு பண்ணலாம், put r vector equal to x I cap plus y j cap plus z k cap in vector equation ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப x I cap plus y j cap plus z k cap dot 2 I cap minus j cap plus k cap equal to 3. அப்ப 2x minus y plus z வந்துருமா, z equal to 3. அப்ப Cartesian equation of the plane 2x minus y plus z equal to 3. ஓகேவா, இது சிம்பிள். செகண்ட் மாடல் யூஸ் பண்ணி போறோம். Next பாருங்க, exerciseல second sum same model. Find the vector and Cartesian equation of the plane passes through the point and normal to the vector கொடுத்துட்டோம். passes through the point என்ன கொடுத்துட்டோம் 2 I cap plus 6 j cap plus 3 k cap. n vector normal vector என்ன கொடுத்துட்டோம் I cap plus 3 j cap plus 5 k cap. அப்ப vector equation formula என்ன, r vector dot n vector equal to a vector dot n vector, r vector dot n vector I cap plus 3 j cap plus 5 k cap dot a vector 2 I cap plus 6 j cap plus 3 k cap dot I cap plus 3 j cap plus 5 k cap. மல்டிபிள் பண்ணுங்க, 2 into 1 2 plus 18 plus 15 20 35 வந்துருமா. அப்ப 20 15 35. r vector dot I cap plus 3 j cap plus 5 k cap equal to Cartesian equation வேணா vector equation r vector போல x I cap plus y j cap plus z k cap சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். அப்ப I cap plus 3 j cap plus 5 k cap equal to 35. அப்ப என்ன வந்துரும் x plus 3y plus 5z equal to 35. simple முடிஞ்சிடும். ஓகேவா, நான் பாருங்க ரெண்டு சம் ஒரே மாதிரி சொன்னா நீங்களே வொர்க் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸர்சைஸ்ல 5th sum. Find the intercepts cut off by the plane r vector dot 6 I cap plus 4 j cap minus 3 k cap equal to னா find the coordinate axis. intercept என்ன கேக்குறான், அப்ப vector equation கொடுத்தான். அப்ப vector equation of the plane, அப்ப அந்த பிளேனோட vector equation r vector dot என்ன கொடுத்திருக்கான் 6 I cap plus 4 j cap
minus 3k cap equal to 12. ஓகேவா? அப்ப கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை போட்டு என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? r வெக்டர் equal to xi cap plus yj cap plus zk cap in 1 இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப xi cap plus yj cap plus zk cap dot 6i cap plus 4j cap minus 3k cap equal to 12. அப்ப 6x plus 4y minus 3z equal to 12. புரியுதா? அப்ப இன்டர்செப்ட் வேணும்னா என்ன பண்ணணும்? இன்டர்செப்ட் ஃபார்ம்னா என்ன? x by a plus y by b plus z by c equal to 1. அப்ப இங்க 12 இருக்க கூடாது, 1 இருக்கணும். 12 ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப divide by 12 6x by 12 plus 4y by 12 minus 3z by 12 equal to 12 by 12 1. அப்ப x by 2 plus y by 3 plus z by என்ன சொல்லலாம் minus 4 னு போடலாம். மைனஸ் இருக்க கூடாதனால மைனஸ் இங்க கீழ போட்டோம். ஓகேவா? ஏனா ஃபார்ம். அப்ப கம்பேர் எதோட கம்பேர் பண்றீங்க? x by a plus y by b plus z by c equal to 1. அப்ப x intercept x க்கு கீழ இருக்குதா x intercept is 2, y intercept is 3, z intercept is minus 4. ஓகேவா? புரியுதா இல்லையா? ஈஸியான சம்ம கேப்லாஜ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸர்சைஸ்ல 4th sum. Find plane passes through the point minus 1, 1, 2 passes through the point a vector கொடுத்துட்டா minus I cap plus j cap plus 2k cap. ஓகேவா? அப்ப அந்த நார்மல் டு தி பிளேன் டைரக்டா கொடுக்காம என்ன கொடுத்துட்டானா அந்த நார்மல் வந்து மேக்னிட்யூட் 3√3 இருக்கு மேக்ஸ் ஈக்குவல் அக்யூட் ஆங்கிள் வித் கோஆர்டினேட் ஆக்சிஸ் ண்டா எல்லா ஆங்கிளும் ஈக்குவலா இருக்குங்கறா. அப்ப given என்ன கொடுத்துட்டானா ஆல்பாவும் பீட்டா ஈக்குவல் டு காமான்னு கொடுத்துட்டான். அப்ப we know the direction cosine formula என்ன cos squared alpha plus cos squared beta plus cos squared gamma equal to 1. எல்லா alpha beta னே சப்ஸ்டிட் alpha beta gamma க்கு பதிலா alpha னே சப்ஸ்டிட் பண்ணுங்க. cos squared alpha plus cos squared alpha என்ன beta equal to alpha தான plus cos squared alpha equal to 1 3 cos squared alpha equal to 1. அப்ப cos squared alpha equal to 1 by 3 cos alpha equal to 1 by root 3. அப்ப cos alpha equal to 1 by root 3 cos beta equal to 1 by root 3 தான் cos gamma equal to 1 by root 3 தான். ஓகேவா? அப்ப அந்த n வெக்டர் நார்மல் வெக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிருக்கானா magnitude 3√3 into equal intercept of coordinate axis. அப்ப 1 by root 3 into I cap 1 by root 3 into j cap 1 by root 3 into k cap இருக்குண்டா. அப்ப root 3 காமன் எடுத்துருங்க 3 root 3 by denominator இருந்து root 3 காமன் எடுத்துட்டா I cap plus j cap plus k cap root 3 கட் பண்ணுங்க. அப்ப n vector equal to 3 into I cap plus j cap plus 3 k cap சரி k cap இந்த 3 கூட உள்ள மல்டிபிள் பண்ணா பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப 3i cap plus 3j cap plus 3k cap n vector equal to அப்ப அவன் என்ன கொடுத்திருக்கான் வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் பிளேன் பாஸ் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன் வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்ப வெக்டர் ஈக்குவேஷன் என்ன r vector dot n vector equal to a vector dot n vector. அப்ப r vector dot n vector என்ன 3i cap 3i cap plus 3j cap plus 3k cap equal to a vector minus I cap plus j cap plus 2k cap dot n vector 3i cap plus 3j cap plus 3k cap. அப்ப r vector dot 3i cap plus 3j cap plus 3k cap இப்போ மல்டிபிள் பண்ணுங்க minus 3
plus 3 plus 6 minus 3 plus 3 கட்டாயமா r vector equal to 3 I cap plus 3 j cap plus 3 k cap equal to 6. ஓகேவா? அப்ப கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை 3 ஆல் டிவைட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இப்போ 3 காமன் எடுத்து டிவைட் பண்ணுறதுனா கூட பண்ணுங்க. r vector dot 3 into I cap plus j cap plus k cap equal to 6. 3 அங்கே கொண்டு போனாலும் கொண்டு போயிருங்க. அப்போ r vector dot I cap plus j cap plus k cap equal to 2 கூட சொல்லலாம். ஓகேவா? சரி, அப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணும்னா புட் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், r vector equal to xi cap plus yj cap plus zk cap in 1 இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ x I cap plus y j cap plus z k cap dot I cap plus j cap plus k cap equal to 2 மல்டிபிள் பண்ணுங்க. x plus y plus z equal to 2 கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகேவா? சிம்பிளான சொன்னா அதான் சொல்லுங்க. நெக்ஸ்ட் 6 சம் பாருங்க. The plane meets the coordinate axis ABC at the centroid of the triangle is the point UVW கொடுத்துட்டோம். Find the equation of the plane. The plane இது x, இது y, z. புரியுதா? இந்த plane meets the coordinate axis ABC. இங்க A ல மீட் ஆகுது, B ல மீட் ஆகுது, C ல மீட் ஆகுது. A வந்து பாயிண்ட் என்ன, a, 0, 0, y ல கட் ஆச்சுனா 0, b, 0, z ல கட் ஆச்சுனா 0, 0, c. அப்ப centroid of the triangle is given. என்ன கொடுத்துட்டா, u, v, w கொடுத்துட்டா. புரியுதா? அப்ப அந்த ஈக்குவேஷன் ஆஃப் தி plane எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப the plane, let the plane passes through the point. இந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுது நமக்கு a, 0, 0, 0, b, 0, 0, c. அப்ப centroid of triangle ABC ஃபார்முலா என்ன, centroid ஃபார்முலா என்ன, x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3, z1 plus z2 plus z3 by 3. அந்த centroid தான் UVW ஐ எடுத்துக்கொண்டான். அப்ப x1 இந்த பாயிண்ட் ஆட் பண்ணுங்க, a plus 0 plus 0 by 3, y ன 0 plus b plus 0 by 3, z1 0 plus 0 plus c by 3. அப்ப u, v, w என்ன, a by 3, b by 3, c by 3. ஈக்குவல் பண்ணுங்க. u equal to a by 3, v equal to b by 3, w equal to c by 3. அப்ப a equal என்ன வந்துரும், 3u, b equal to 3v, c equal to 3w. அப்ப அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த plane சொல்லுங்க பாப்போம். the equation of the plane, equation of the plane, x by a intercept form, x by a plus y by b plus z by c equal to a க்கு பதிலா 3u, b க்கு பதிலா 3v, z க்கு பதிலா 3v சப்ஸ்டிட் பண்ணுங்க. x by 3u plus y by 3v plus z by 3w வந்துருமா, 3w equal to 1. 3 காமன் எடுத்து அந்த சைடு கொண்டு போயிருங்க. x by u plus y by b plus z by w equal to 3 வந்துரும். ஓகேவா? x by u plus y by b z by w equal to 3. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 6.42. Variable plane moves such a way that the sum of reciprocal of intercepts of coordinate axis is constant. Now show that the plane passes through the fixed point la dhaan pass ஆகும் ப்ரூவ் பண்ணலாம். அப்ப இன்டர்செப்ட் ஃபார்முலா என்ன, x by a plus y by b plus z by c equal to 1. அப்ப x இன்டர்செப்ட் a, y இன்டர்செப்ட் b, z இன்டர்செப்ட் c. அவன் என்ன சொல்றானா, இந்த இன்டர்செப்டோட ரெசிப்ரோக்கலோட சம்ம ஆட் பண்ணா ஒரு கான்ஸ்டன்டா இருக்குங்க. அப்ப
அப்படின்னா எக்ஸ் இன்டர்செப்ட் ஏ அதோட ரெசிப்ரோக்கல்னா 1/a, y இன்டர்செப்ட் b அதோட ரெசிப்ரோக்கல்னா 1/a. அப்போ 1/c ஈக்குவல் டு k அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. k இஸ் கான்ஸ்டன்ட். வந்துருங்க என்ன வந்துடும்? அப்போ 1/k இன்ட்டு 1/k ன்னு சொல்லலாமா, ப்ளஸ் 1/p இன்ட்டு 1/k ன்னு சொல்லலாமா. அப்போ 1/c இன்ட்டு 1/k ஈக்குவல் டு 1 வந்துருமா. அப்போ இன்டர்செப்ட் ஃபார்முலா கம்பேர் பண்ணுங்க. x/a ப்ளஸ் y/b ப்ளஸ் z/c ஈக்குவல் பாருங்க. x yக்கு zக்கு நீங்க ஒரே பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணாதான் 1, 1, 1, 2, 2, 2, 3, 3, சப்ஸ்டிட் பண்ணா மட்டும்தான் இப்படி வந்திருக்கும். பாருங்க, x-க்கு பதிலா 1/k, y-க்கு பதிலா 1/k, z-க்கு பதிலா 1/k சப்ஸ்டிட் பண்ணாதான் வந்திருக்கும். therefore that என்ன சொல்லலாம், that shows that the plane x/a plus y/b plus z/c equal to 1 passes through the fixed point. எந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுது நமக்கு? 1/k, 1/k, 1/k ல தான் பாஸ் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல தான் பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இதோட எல்லா சம்மும் முடிஞ்சது. இந்த எக்ஸசைஸ் ஈஸியான எக்ஸசைஸ். எல்லா சம்மும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே.